सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குர்பாத்தில் ஏற்கனவே எங்கள் பார்ட் 1ல் டிப்பனி ஃபுல்லாக போட்டிருக்கோம், எஸ்ஏ ஃபுல்லாக போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்ட் 2ல் டிப்பனி போடுறோம். அதில் பார்ட் 2ல் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். பஞ்சவடி உத்தர் பாரத்மி கங்கா நதி பகுத்திகை. உத்தர் பாரத் அப்படின்னா வட இந்தியாவில் கங்கை நதி பாய்ந்து அவர் ஹரியாலி பிரதான் கர்த்திகை பாய்ந்து அது பசுமையை வழங்குகிறது. வைசேகி கோதாவரி தக்ஷின் को हरा பிரதேஷ் பனாயே ரக்தா है. வைசே அந்த இடத்துல பிறகு கோதாவரி தக்ஷின்க்கு ஹராபரா அப்படின்னா தென்னிந்தியாவில் கோதாவரி பசுமையான பிரதேசம் பசுமையான இடத்தில் உள்ளது. கோதாவரி கா இதிகாச பகுத்து புராணா ஹோ. கோதாவரி இதிகாசத்தில் வரலாற்று முக்கிய பங்கு பழமையும் பெற்றுள்ளது. புராணா அப்படின்னா பழமைன்னு அர்த்தம். ஸ்ரீ ராமச்சந்திர பிதாக்கி ஆன்யா மான்கர் वनवास करने निकले. ராமர் அவங்க அப்பா ஆன்யா மான்கர் அப்படின்னா அவர் கட்டளை இட்டதுனால என்ன பண்ணுறார், ஒரு காட்டுக்கு செல்கிறார். தப்பு கோதாவரிக்கு தேடு பருகி ரகனே லகா. அப்போ உடனே அவர் அங்கே அவங்க அப்பா சொன்னோன்னு என்ன பண்ணுறாரு, ராமர் காட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போய் கோதாவரியில் போய் அங்கே அந்த கடற்கரையில் தட்டின கடற்கரை தான், அந்த கடற்கரையில் தங்கி அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். வகாங் பஞ்சவடி நாமக்கு स्थान में श्री राम अपनी पत्नी सीता और अपने भाई लक्ष्मण के साथ कुटिया में रहते थे. அவர் அந்த கோதாவரி கடற்கரையில் அங்கே வாழ்ந்தார். அந்த இடத்துக்கு பேர் பஞ்சவடி. நாமக்குன்னா இடம். அந்த இடத்துக்கு பஞ்சவடி. அந்த இடத்துல அவர் ஸ்ரீராம் தன்னுடைய மனைவி சீதாவோடையும் தன்னுடைய தம்பி லக்ஷ்மணுடையும் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தனர். குட்டியா அப்படின்னு குடிசை போட்டு அங்கே வாழ்ந்து வந்தார். ஸ்ரீ ராமச்சந்திரக்கு அத்தியந்த் சுக்குக்கு दिन यही बाते. ஸ்ரீ ராமச்சந்திரன் என்ன பண்ண அத்தியந்த் சுக்கு அப்படின்னா ரொம்ப அந்த இடத்துல அந்த பஞ்சவடியின் இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் வாழ்ந்து வந்தார். அவன் நாட்களை ஒவ்வொரு நாள் தின்னுனா நாட்கள் அர்த்தம், ஒவ்வொரு நாட்களும் கழித்து வந்தார். इसी जगह उनके जीवन का कठोरदान पा சகத்தா படா. அப்புறம் ரொம்ப நாட்கள் மகிழ்ச்சியோடு கழித்து வந்தார். திடீர்னு இசி ஜகக் உஷ்கா. திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு கடுமை சந்திக்க வேண்டி இருந்தது. ராவன் இசி पंचवड़ी से मादा சீதாக்கு உட்டாலே கயாத்தா. உடனே ராவணன் சீதா தேவி அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாப்புல. லே கயாத்தா அப்படின்னா சீதா தேவி கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. ஜடாயு நீ ராவனுக்கு ரக்கா. ஜடாயு पक्षी राज था मगर बूढ़ा हो चला था. உடனே அந்த ஜடாய் ராவணன் சீதாதேவி கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ஜடாய் பின்னாடியே துரத்திகிட்டே போகுது. அந்த பக்ஷி ராஜ் அப்படின்னா அவர் பறவைகளுக்கு அந்த ஜடாய் அரசனாக இருக்கார். அந்த பறவை சீதாதேவி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது. அதுக்கு என்ன ஆகிடுது, அந்த பறவைக்கு வயதும் ஆயிடுச்சு, வயதான பறவையும் அது. इसलिए रावण ने उनके பக்கம் காட்டு தியா. உடனே அந்த பறவையோடைய ரக்கை என்ன பண்ணுறாப்புல, கட் பண்ணிடுறாப்புல. இந்த மாதிரி ரக்கை இருந்தால் தானே அது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கட் பண்ணிடுறான் பறவையோட ரக்கையை. பக்கு சீதா
சீதா சீதா புகார்த்தா ஹுவா சல் சல் பஷா. உடனே சீதா சீதான்னு சொல்லிட்டு யாரோ வந்து அழைக்கிற மாதிரி வந்து சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருந்துதான். சீதா கோ நான் பா பாக்கர் ராம் ராம் ரக்திக்கு ஆங்ஸு பஹானே லகே. உடனே வந்து ராமர் வந்து அந்த ராமர் தான் சீதா சீதான்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அவர் அழுகிறார். ஆங்ஸ் அப்படின்னா ஒரு கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் விட்டுட்டு அழுதுகிட்டே வர்றாரு, சீதா தேவி காணுன்னு சொல்லிட்டு. பஞ்சவடி நிமி கூம்கார் ஜான்பர் நகி தே. அந்த பஞ்சவடி இடத்துல வந்து எதுவுமே வந்து கூம்கார்னா ஆபத்தான இடம் அர்த்தம். ஆபத்து வந்து அந்த இடத்துல வந்து ஆபத்தான இருக்குது. ஆனால் அங்கே வந்து விலங்குகள் வந்து எதுவுமே ஜான்பர்னு விலங்குன்னு அர்த்தம். விலங்குகள் வந்து எதுவுமே கிடையாது. மாத்திரை ஹிரன் தே. ஆனால் அந்த விலங்குகள் கிடையாது. அங்கே வந்து என்ன இருந்ததுன்னா மான்கள் மட்டும் வந்து அந்த பஞ்சவடி இடத்துலேருந்து இருந்தது. ராம்கி दुखभरी आंख देख कर வே ஹிரன்பி தூர் பாகு கயே. உடனே வந்து ராமர் வந்து ரொம்ப என்ன பண்ணுறாரு, ஒரு துக்பரா அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஒரு சோகத்தில் இருக்கார். ராமர் மனைவி காணுன்னு சொல்லிட்டு சீதாதேவி காணுன்னு சோகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய கண்கள் அந்த சோகத்தில் இருக்க அந்த கண்ணை பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு, மான்கள் வந்து தூரமாக வந்து ஓடி போயிடுச்சான். அந்த ராமர் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்காருன்ட்டு அது தூரமாக போயிடுச்சு. ஜப்பு லக்ஷ்மணன் கே ஷாத்து ஸ்ரீராம் சீதாக்கு கோஜுமி நிக்கலே. உடனே லக்ஷ்மணர் ராமரும் வந்து சீதாதேவி வந்து தேடிகிட்டே போகிறாங்க. தப்பு அப்பொழுது உன் தோனோங்கோ दहाई सुनकर हाथी दी भय से काप्ति के गए. உடனே வந்து ராமர் சீதர் வந்து அவங்க வந்து தக்டி அப்படின்னா வந்து அலறல் சத்தம். அவங்க 2 பேர் வந்து உறக்கமாக வந்து ராமர் சீதா இது லட்சுமணன் அலறல் சத்தத்தை கேட்டுட்டு இந்த யானைகள் என்ன பண்ணிச்சு, அது பயந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி ராமரே மாதிரி கத்துறாரு அலறாரு அப்படின்ட்டு என்னமோ எதோ தெரியலன்ட்டு இந்த வந்து யானை வந்து நடுங்கிடுச்சான் இந்த அலறல் சத்தம் கேட்டு. பசு பக்ஷி பி துக்கு பி ஆங்ஸு பகாத்தே தே. உடனே வந்து பசுனா வந்து இந்த விலங்குகளும் பக்ஷினா பறவைகளும் அது வந்து துக்கத்தில் வந்து இருந்து அதுங்களும் என்ன பண்ணிச்சா அழுக ஆரம்பிச்சிடுச்சு. ஆங்ஸு பகாத்தே அதுங்களும் வந்து ராமர் அழுகிறத பார்த்துட்டு பறவைகள் விலங்குகள் எல்லாமே வந்து அழுதது. ஸ்ரீராம்னி ஜப்பு ராஜ்ய சோடா தப்பு உன்கா கோயி துக்கு நகி ஹே ஹா. வந்து ராமர் வந்து நம்ம நாட்டை விட்டு அவர் வந்து கிளம்புறப்போ கூட இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து துக்கமே படலை. அப்போ கூட வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால். ஆனால் அந்த பஞ்சவடியிலேருந்து இந்த மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப துக்கத்தையாக இருந்தார் மகர். ஆனால் பஞ்சவடிக்கா ஆனந்த ஜப்பு சோட்டாவே அத்தியந்த் துக்கி ஹுயே. ஆனால் அந்த பஞ்சவடி இடத்துல வந்து அவர் வந்து வாழ்ந்து ராமர் லட்சுமி சீதா தேவியோட வாழ்ந்த இடத்துல தான் ரொம்ப வந்து அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால் இங்கே அங்கே வந்து மகிழ்ச்சி தான் பார்த்தார், துக்கத்தையே பார்க்கல. நான் இது இப்போ இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வரப்போ தான் என்ன பண்ணுறாரு, அவர் துக்கத்தையும் வந்து அவர் பார்க்குறாராம். இங்கே தான் வந்து துக்கந்து அதிகமாக அவருக்கு தெரிந்தது. அத்தியந்தினா அதிகமாக துக்கத்தில் இருந்தார். உன்கே ஷாத்தே பஞ்சவடி பி துக்கி தீ. உடனே அந்த பஞ்சவடி இடமும் என்ன எப்படி இருந்துச்சா எல்லாமே அது அந்த இடமும் வந்து துக்கத்தில் இருந்ததுதான். ராம் சீதா கி கோஜிமி கயே. ராமர் வந்து சீதாதேவி வந்து தேடி செல்கிறார். உன் தோனுக்கு மில்னு ஹுவா. உடனே வந்து சீதாதேவி வந்து அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, மில்லுன்னா சந்திச்சிடுறாரு. தோனும் சீத்தே அயோத்தியா சலேகையே. உடனே என்னதான் ஒரு அயோத்தியாவுக்கு வந்து தன் மனைவி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு சீதாதேவி மகர். ஆனால் பஞ்சவடி இக்கோ யக்கு சச்சாயி மாலும் நகி. ஆனால் பஞ்சவடி அந்த இடத்துல வந்து எல்லாமே அந்த இடம் ஃபுல்லாக துக்கத்தில் இருந்தது. ஆனால் அவங்க வந்து அயோத்தியாவுக்கு போனது வந்து இந்த பஞ்சவடி இடத்துக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரியாது. அதை சச்சாயி மாலும் நகி அப்படின்னு. ஆஜிபி யதி ஹம் नासिक पंचवड़ी में धूम कर
தேக்குதா மாலும் மாலும் ஹோக்கா வந்து அந்த இன்றும் கூட வந்து ஒரு சுற்றுலா பயணமாட்டம் என்ன பண்ணுவாங்க, அந்த நாசிக் பஞ்சவடி அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அந்த சுற்றி பார்த்து தும்கர் அப்படின்னு வந்து சுற்றி பார்த்துட்டு வருவாங்க அந்த இடத்த. பஞ்சவடி சீதா பூக்கார் ரகாத் அந்த பஞ்சவடி இடத்துக்கு போனாவே வந்து அங்கே சீதா தேவி வாழ்ந்ததுனால வந்து அந்த இடத்துல போனாவே சீதான்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து அவங்க வந்து எழுப்பிட்டே இருக்குமா, ஒரு சவுண்டு வந்து ஒரு ஓசை வந்து கேட்குமா அந்த இடத்துல. இஸ்ஸு பஞ்சவடி மீ மகாராஷ்டிரக்கு சாத்து சந்தேன்னே. இன்னமும் பார்த்தா இது எங்கே இருக்குது இந்த பஞ்சவடினா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. இன்னமும் அங்கே வந்து அங்கே மக்கள் வந்து வரிசையாக நின்று அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு அப்போனா வானம் ஃபைலாகி அந்த இடத்துக்கு வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு வராங்களாம் அந்த பஞ்சவடி இடத்துக்கு போனால். யதி வே ஐசானா கர்த்தேத்து ஜனஸ்தான் பஞ்சவடி பயானாக் உஜாடு பிரதேஷ் உன்கயா ஹோக்கா. இன்னும் அந்த இடத்துல வந்து இந்த சீதா தேவி ராமர் லட்சுமணன் இருந்ததுனால தான் அந்த இடம் வந்து ரொம்ப பசுமையாக இருந்தது. அதனால் வந்து அங்கே வந்து அவங்க எல்லாத்தையும் நல்வாழ்த்துக்கள் செஞ்சிட்ருப்பாங்களாம் அந்த இடத்துக்கு போனாவே அவங்க வாழ்ந்ததுனால. அப்படியும் அங்கே செய்யலை அப்படின்னா அங்கே எதுவுமே செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்குமா, ஒரு பயனாக் அப்படின்னா வந்து அந்த இடம் வந்து பஞ்சவடி இடம் வந்து ஒரு பயங்கரமான இடமாக தான் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சவடிக்கு சம்பந்தமே பஞ்சவடி இதை பற்றி சம்பந்தப்படுத்தி யக்கு ஷப்பு விவரன் படேக்கர் ஹமாரே தில்மே. இந்த பஞ்சவடி எடுத்து சம்மந்தப்படுத்தி இந்த விவரணை வந்து நம்ம படித்தோமா, ஹமாரே தில் நம்ம மனது வந்து எப்படி இருக்கா அப்படின்னா வகு ஜககு தேக்கினேக்கு தீஜ் இச்சா பைதா ஹோத்தாகை. அந்த இடத்துக்கு போனாவே அந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆசை வந்து அதிகமாகிடுமா. இச்சா பைதா அப்படின்னா அந்த இடத்த போய் பார்க்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாவே நம்மளுக்கு வந்து ஆசை வந்து அதிகரிக்கும். லேக்கக்கு சஃலத்தாகை. அதனால் லேக்கக்கு வந்து இது வந்து ஒரு வெற்றியாக கருதுகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.